5 அப்பங்களும் 2 மீன்களும் 5000 பேருக்கு போஷித்த அற்புதத்திலிருந்து ஒரு சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு அமைதியும் சமாதானமுமான வேலையை அனுபவிக்க தனிமையான இடம் தேடி சென்றார். அப்போது பஸ்கா பண்டிகைக்காக தூரத்திலும் சமீபத்திலும் இருந்து யாத்திரிகைகளாக வந்திருந்த பெரும் கூட்ட மக்கள் அவர் எங்கே என்று கேட்டுக்கொண்டே அவர்கள் போன திசையை கவனித்திருந்த ஒரு சிலரின் உதவியால் அவர்களுக்கு முன்பதாகவே அங்கு வந்து காத்திருந்தார்கள். அவர்களை பார்த்த கர்த்தர் தமது இளைப்பாறுதலுக்கு தடை நேர்ந்ததை குறித்து எரிச்சல் படாமல் மேலும் மேலும் அங்கு வந்து கொண்டிருந்த ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி ரட்சிப்பின் வழியை அவர்களுக்கு போதித்தார். அவருடைய உதடுகளிலிருந்து இரக்கத்தின் வசனங்களை கேட்ட ஆத்துமாக்களுக்கோ அவை கீலேயாத்தின் தைலம் போல இருந்து மரிக்கும் தருவாயில் இருந்தவர்களுக்கு மகிழ்ச்சியும் ஜீவனாயும் வியாதிகளில் இருந்தவர்களுக்கு ஆரோக்கியமும் இளைப்பாறுதலாயும் இருந்தது. இதிலிருந்து நமக்குரிய பாடம் என்னவென்றால், மற்றோர் நம்மை தேடி வரும்படி கர்த்தரை போல நம்முடைய வாழ்க்கையும் சாட்சியாக இருக்க வேண்டும். சத்தியத்திற்காகவும் சமாதானத்திற்காகவும் ஏங்கும் ஆத்துமாக்களை தேவன் நம்மிடம் அனுப்பும் போது தியாக மனப்பான்மையோடு அவர்களுக்காக உழைத்திட வேண்டும். இந்த அற்புதத்தில் உள்ள இன்னும் பல சத்தியங்களை அடுத்த வீடியோக்களிலும் பார்ப்போம்.